الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا وعملوا الصالحات إنا لا نضيع أجر من أحسن عملا صدق الله العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم في دعائه اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان صدق رسول الله صلى الله عليه وسلم. அன்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா முன் சென்ற எந்த சமுதாயங்களுக்கும் வழங்காத, எந்த மனிதர்களுடைய கற்பனைகளிலும் எட்டாத அளவிற்கு நன்மைகளையும் அரிய பல சிறப்புகளையும் மிக உயர்ந்த தர்ஜாக்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த உம்மத் முஹம்மதியாவிற்கென்று ஹாஸாக விசேஷமாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா வழங்கி இருக்கின்றார். இந்த உம்மத் முஹம்மதியாவினுடைய நன்மைகளை கூட்டுவதற்காக வேண்டியும் இவர்களுக்கு மறுமையிலே சிறந்த நற்பதவிகளை தர வேண்டும் என்பதற்காக வேண்டியும் இவர்களின் சின்ன சின்ன அமல்களுக்கும் கூட அல்லாஹு தஆலா மிகப்பெரிய குவியல்களான நன்மைகளை அல்லாஹ் வழங்குவதாக எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இது குறித்து நாம் சிந்திக்க முற்படுவோமேயானால் இந்த உம்மத்திற்கு மட்டும் இவ்வளவு சிறப்புகளை அல்லாஹ் ஏன் வழங்குகின்றான்? மற்றவர்களுக்கு இல்லாத சிறப்பு இந்த உம்மத்திற்கு என்ன வந்தது என்பதனை நாம் சிந்திக்கும் பொழுது அது குறித்து அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவை சொல்லிவிடுகின்றான். குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ். இந்த உலகத்திலே வந்த நபிமார்கள், இந்த உலகத்திலே தோன்றிய அவருடைய உம்மத்துமார்கள், இவர்கள் எல்லாவற்றிலும் நீங்கள்தான் மிக சிறந்த உம்மத்துகள் என்பதாக அல்லாஹு தஆலா இந்த உம்மத் முஹம்மதியாவை போற்றி புகழ்ந்து பேசுகின்றார். ஏனென்று சொன்னால் நபிகளுக்கு அரசர் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலாவிற்கு மிக மிக நெருக்கமானவர்கள், ஹபீபானவர்கள். இந்த உலகம், இந்த உலகத்தில் உண்டான வஸ்துக்கள் அனைத்தும் தோற்றுவிக்கப்படுவதற்கு அவர்களுடைய நூர், அவர்களுடைய ஒளி காரணமாக இருந்தது. அல்லாஹு தஆலா அவர்களை அந்த அளவு விரும்புகின்றான். எனவே அந்த நபியுடைய உம்மத்தாகிய நமக்கும் கூட அல்லாஹ் அந்த முஹப்பத்தை நம்மீதும் காட்டுகின்றான். அதன் பயனாகத்தான் இந்த உம்மத்துடைய சின்ன சின்ன அமல்களுக்கும், இந்த உம்மத்துகள் ஒரு அமலை செய்தாலும் சரி, அல்லது சில அமல்களை செய்வதற்கு எனக்கு வாய்ப்பில்லையே, கொடுப்பினை இல்லையே, இருந்தால் அந்த அமலை நானும் கூட செய்திருப்பேனே என்று ஏங்குகின்றாரே, கவலைப்படுகின்றார் அல்லவா, அதற்கும் கூட அல்லாஹு தஆலா மிக உயர்ந்த தர்ஜாக்களை, கூலிகளை வழங்குவதாக நமக்கு வாக்களிக்கப்படுகின்றது. இது குறித்து திருக்குர்ஆனிலும் ஹதீஸிலும் ஏகப்பட்ட செய்திகளை பார்க்கலாம். நம்முடைய எண்ணத்தில் இதெல்லாம் ஒரு பெரிய அமலாயுது என்று நாம் நினைப்போம். அந்த சின்ன அமலுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய கூலியை நாம் பார்க்கும் பொழுது
இவ்வளவு கூலியா, இப்படியும் நன்மை தருமா, கிடைக்குமா என்று சந்தேகம் கூட வந்துவிடக்கூடும் என்ற அளவிற்கு அல்லாஹு தஆலா இந்த உம்மத்திற்கு நன்மைகளை வழங்க வேண்டும் என்பதற்காக வேண்டியே வருடத்திலே சில மாதங்களையும் சில நாட்களையும் சில இரவுகளையும் சில பகல்களையும் சில நேரங்களையும் அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றான். அது குறித்து தான் நாம் இந்த ஜும்மாவிலே அல்லாஹும் ரசூலும் இந்த அடியார்களுக்கு கிடைக்கக்கூடிய அமல்களின் எண்ணிக்கை எப்படி என்பதை குறித்து சொல்லப்பட்ட செய்திகளை அதில் இருந்து சிலவற்றை தான் நாம் பேசுவதற்கு நமக்கு வாய்ப்பு. இன்ஷா அல்லாஹ் பிறகு அடுத்த ஜும்மாக்களிலே பார்க்கலாம். அதிலிருந்து சில தொகுப்பாக சில செய்திகளை உங்களுக்கு நான் சொல்ல இருக்கின்றேன். முதலாவதாக இந்த உம்மத்திற்கு அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய நன்மைகளை பார்த்து, இந்த உம்மத்திற்கு அல்லாஹு தஆலா வழங்கக்கூடிய வெகுமதிகளை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியந்து பேசுகின்றார்கள். நபிகளாருக்கே அதிசயமாக இருக்குகின்றது. ஒரு ஹதீஸை பார்க்கலாம், அஜபன் லி அம்ரில் முஃமினி, இந்த முஃமினுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய நன்மைகளை பார்த்து நான் அதிசயிக்குகின்றேன். இந்த முஃமின்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த வெகுமதிகள் நன்மைகள் எனக்கு அதிசயமாக இருக்குகின்றது. எனக்கே ரொம்ப ரொம்ப அதிசயப்படுறேன். இன்ன அம்ருஹு குல்லுஹு லஹு கைருன், இந்த உம்மத்தில் ஒரு முஃமின் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் பிரம்மாண்டமான கூலி இருப்பதை நான் பார்க்குகின்றேன். எப்படிப்பட்ட கூலி? வலைஸ ஸாலிக லி அஹதின் இல்லா லில் முஃமின், இப்படிப்பட்ட ஒரு கூலியை நன்மையை இந்த மூமின்களுக்கே தவிர வேறு யாருக்குமே அல்லாஹ் கொடுத்ததில்லை. இந்த மூமின்களுக்கு தவிர அல்லாஹ் வேறு யாருக்குமே கொடுக்காத கூலியை அல்லாஹு தஆலா இந்த உம்மத்துமார்கள் என்னுடைய சமுதாயத்திற்கு மூமின்களுக்கு அல்லாஹ் வழங்குவதை நான் பார்த்தால் எனக்கே பெரிய ஆச்சரியம், அதிசயம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஜூபான செய்தியாக கூறுகின்றார்கள். அஜபன் லில் முஃமின், மூமின்கள் விஷயத்தில் நான் அதிசயப்படுகின்றேன் அப்படிங்கிறாங்க. இன் அசாபத்துஹு ஸர்ராஅ ஷக்கர, ஒரு மூமினுக்கு ஒரு நற்காரியம் நடந்து விடுகின்றது, ஒரு நல்ல செய்தி கிடைக்குது, அவர் நினச்ச காரியம் நடந்து நிறைவேறி போச்சின்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வார்த்தை தான் சொன்னார். அல்லாஹ் எனக்கு இதை முடித்து கொடுத்தான், அல்லாஹ் எனக்கு செஞ்சு கொடுத்துட்டான், அல்லாஹ் எனக்கு இந்த நடத்தி கொடுத்துட்டான், என் ஆசை நிறைவேற்றித்தான் என்பதாக நினைவு கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறிவிடுவாரேயானால் ஃபகான கைரன் லஹு, அந்த ஒரு வார்த்தை அவருக்கு மிக 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 உயர்ந்ததாக நன்மைகளை வழங்கிவிடும். அது எவ்வளோ நன்மைங்கிறத இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஹதீஸில் சொல்லுவோம். மிக மிக பெரிய நன்மைகள். அதே மாதிரி வைன் அசாபத்து லர்ரா, ஒரு மூமினுக்கு ஒரு கஷ்டம் வந்துடுச்சு, ஒரு சிரமம், ஏதோ ஒரு தொல்லை, மனசுக்கு வேதனையாக போயிடுச்சு, அதை குறித்து ஏதோ நம்முடைய குற்றங்களுக்கு அல்லாஹ் நம்மளை சோதிக்கிறான் போல இருக்குது, நம்ம உண்மைக்கு நல்ல விருப்பம் வாழணும், திருந்திக்கணும் என்று அதை கொண்டு அல்லாஹ்வை நிந்திக்காமல், அவன்லாம் அப்படி இருக்கிறான், இவன் எப்படி இருக்கிறான், நான் இப்படி ஆயிட்டேனே என்று அல்லாஹ் என்னை ஆக்கிட்டான் என்று அல்லாஹ் மேலே குறை சொல்லாமல் யார் சபுர் செய்து கொள்வார்களோ அதற்கும் கூட அல்லாஹ் மிகப்பெரிய வெகுமதியை கொடுத்து விடுகின்றான். அப்போது நன்மை கிடைச்சி அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டாரு, ஒரு திண்மைக்காக வேண்டி அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி சபூர் செஞ்சுக்கிட்டாரு, இதற்கும் கூலி அதற்கும் கூலி. அப்போ அல்லாஹு தஆலா இந்த முஃமின்களுக்கு இப்படி ஒரு நன்மையை வழங்குவதை பார்த்து எனக்கே பேராச்சரியமாக இருக்குது என்பதாக நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவும் கூட இதுதான் சொல்கிறான், இந்த உம்மத்தில் உண்டான முஃமின்களுக்கு நான் எப்படியெல்லாம் நடந்து கொள்கிறேன்னு சொன்னால், யார் ஒருவர் ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்து ஒரு சிறு நன்மையை செய்து விடுவாரோ, இன்னா லா நுலீஉ
அஜ்ரமன் அஹ்சன அமலா, அவருடைய நற்கூலியில் இருந்து எந்த ஒன்றையும் நான் வீணாக்கிட மாட்டேன், வீணாக்க மாட்டேன், பழுதுபடுத்தி விட மாட்டேன். அவர்களுக்கு கூலியை கொடுப்பேன். எப்படி கொடுப்பேன்? லியுவஃபியஹும் உஜூருஹும் வயஸீதுஹும் மின் ஃபஸ்லிஹி, அவர்கள் செய்த அமல் சின்னதாக இருந்தாலும் கூட அதற்கான கூலியை நான் நிறைவாக கொடுத்துருவேன். லியுவஃபியஹும் உஜூரஹும், அவர்களுடைய நன்மைகளை முழுமையாக்கி கொடுத்து விடுவேன். யஸீதுஹும் மின் ஃபஸ்லிஹி, அல்லாஹ்வுடைய ஃபضலை அவர்களுக்கு நான் நிறைவுபடுத்துவேன். இன்னஹு கஃபூருன் ஷக்கூர், அல்லாஹு தஆலா மன்னிப்பது மட்டுமல்ல, அல்லாஹ் நன்றி உள்ளவன்னு சொல்கிறான். நம்ம தான் சொல்லுவோம் நம்ம நன்றியாக இருக்கணும் அல்லாஹ்வுக்கு சொல்கிறோமா? அல்லாஹ் சொல்கிறான் உங்களுக்கு நான் நன்றியாக இருப்பேன் அப்படிங்கிறான். உங்கள் நன்மையை நான் வீணாக்கிட மாட்டேன், உங்களுக்கு நன்மையை கொடுப்பேன், நிறையா கொடுப்பேன், நீங்கள் யோசனை பண்ணி கூட பார்க்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்குண்டான ஹதீஸ்கள் நம்ம ஒன்றே கேட்டோம்னு சொன்னால் அதிசயமாக இருக்கும். எல்லாம் ஆதாரபூர்வமாக புகாரி ஷரீஃபிலேயும் சஹீஹ் முஸ்லீம் கிரந்தங்களிலேயும் இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களிலேயும் இருந்து நாம் சொல்லக்கூடிய சஹீஹான ஹதீஸுகள் தான். முதலாவதாக ஒரு செய்தியை பார்க்கலாம். இதா மரிலல் அபுது அவு சாஃபர லஹு மிஸ்ல மா கான யஅமலு ஸஹீஹன் முகீமன். முதல் செய்தி புகாரியில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. ஒரு அடியான் அவன் வாலிபமாக இருக்கும் பொழுது, உடல் நலத்தோடு இருக்கும் பொழுது ஒரு அமலை தொடர்ந்து செய்கிறார். தொடர்ந்து ஜமாத்தோடு தொழுகுவார், இத்தனை ரக்காத்துகள் நஃபில் தொழுகுவார், வித்ர் தொழுவார், அதாவது தஹஜ்ஜத் தொழுவார், இத்தனை ஜுஸுக்களை ஓதுவார். அப்போ லுஹா தொழுகை, அவாபின் தொழுகை எல்லாம் தொழுதுட்டு தான் இருந்தார். இப்போ வயோதிகம் ஆகிட்டார், பிஸியாக ஏதோ ஒரு முடியல, ஒரு பயணம் போகிறாரு, ஒரு 10 நாள் 15 நாள் ஏதோ சஃபர் போகிறாரு. இந்த வியாதியின் காரணமாகவோ சஃபரின் காரணமாகவோ தொடர்ந்து செய்த அமல்களை அவரால் செய்ய முடியாமல் போனால், செஞ்சால் கூலி, செய்யலைன்னா கூலி இல்லை என்பதாக இல்லை அல்லாஹ்கிட்ட. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, ஒரு மோமின் ஒரு அமலை தொடர்ந்து செய்து கொண்டே வருகின்றால் அவருக்கு இயலாமல் ஆகிவிட்டார், அல்லது ஒரு பயணத்தின் காரணமாக வசதி இல்லை செய்வதற்கு என்று இருக்குமேயானால் அல்லாஹ் மலக்குகளுக்கு உத்தரவு போடுறானா, இந்த அடியான் நல்ல உடல் வாகில் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது என்ன அமல்களை எல்லாம் செய்து கொண்டிருந்தானோ, இவன் ஊரில் தங்கி இருக்கும்போது இந்த சஃபரில் இருக்கக்கூடிய மனிதன் என்ன அமலையெல்லாம் என்று பூரா செய்வானோ அதை அப்படியே எழுதுங்கள் என்பதாக மலக்குகளுக்கு உத்தரவு போடுறாங்களாம். ஏன்னா இந்த உம்மத்தை அல்லாஹ் ஹைர உம்மத்துங்கிறான், அந்த அமலை குறைச்சிடாதீங்க, அதை அப்படியே கொடுத்துருங்க என்பதாக அல்லாஹு தஆலா மலக்குகளுக்கு உத்தரவு போடுவதாக அல்லாஹ் எழுத வைப்பதாக சஹீஹ் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ் இது. அடுத்தாப்புல பாருங்கள், ஒருத்தவருக்கு அல்லாஹு தஆலா நிறைய செல்வம் கொடுத்துருக்குறான், அதே புகாரி ஹதீஸ் தான் இது. அவருக்கு மார்க்க ஞானங்களையும் கொடுத்துருக்குறான். இவர் என்ன செய்கிறார்? அவருக்கு அல்லாஹ் வழங்கிய இல்மின் பிரகாரம் அமல் செய்கிறார், எல்லா அமலையும் செய்கிறார். அல்லாஹ் அவருக்கு செல்வத்தை கொடுத்திருப்பதன் காரணமாக அந்த செல்வத்தை தர்மமும் பண்ணுறார். ஜக்காத்தா கொடுக்குறாரு, சதக்காவாக கொடுக்குறாரு, யாருக்கு கொடுத்தா நன்மையோ தேடி சென்று கொடுக்குறார், வழங்குகிறார். அப்போ அமலும் செய்கிறாரு, நிறைய செல்வம் அல்லாஹ் கொடுத்துருக்கிறதுனால அவர் சதக்காவும் பண்ணுறார். இது ஒருவர். இன்னும் ஒருவருக்கு அல்லாஹ் அவருக்கு தொழுவதற்கு அமல் செய்வதற்குண்டான அந்த இல்மையும் அந்த வாய்ப்பையும் கொடுத்துருக்கார். நல்லா தொழுகிறார், நோன்பு வைக்கிறார், எல்லா நஃபிலான அமல்களையும் செய்கிறார். ஆனால் செல்வம் அவர்கிட்ட இல்லை, அவர்கிட்ட செல்வம் இல்லை. ஆனால் அவருக்கு ஒரு கவலை, இன்னும் அடியானுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்குறான், அவர் நம்மளை மாதிரி அமல் செய்கிறாரு, செல்வம் இருப்பதன் காரணமாக இவர் இந்த பொருளால் உதவியை செய்கிறார், அது நன்மையை தேடுறாரு,
அல்லாஹ் எனக்கு கொடுக்கலையே, எனக்கு அது மாதிரி செல்வத்தை கொடுத்துருந்தா நானும் அவரை மாதிரி என்னுடைய பொருளையும் தான தர்மங்கள்லாம் நிறையா செஞ்சு நானும் நல்ல அந்த தர்மம் செய்த தர்மவான்களே ஒருவனாக அல்லாட்ட ஆகிடுவேனே என்பதாக கவலைப்படுறாரு. இது சம்பந்தமாக சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ் இப்படி ஒருத்தவர் இருக்கிறார், இப்படி ஒருத்தவர் இருக்கிறார். அப்போ அல்லாஹ்விடத்தில் அவர் தானே சிறந்தவர் என்பதாக கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஹுமா ஃபில் அஜ்ரி சவாஉன். நன்மையை பொருளாதாரத்தின் காரணமாக பொருளை செலவு செய்தவரும் அல்லாஹ் எனக்கு கொடுக்கலையே, இருந்தால் கொடுத்துருப்பேனே என்று கவலைப்பட்டவரும் கூலியில் சமமாக இருப்பார்கள். அப்போ நன்மையை செய்வதற்கு கவலைப்படுறார், ஆனால் வாய்ப்பு இல்லை, அல்லாஹ் அவருக்கு கொடுக்கலை. அந்த கவலைப்பட்டதற்காக வேண்டி பொருள் வழங்கப்பட்டு செலவு செய்தாரே, லட்சமாக கோடியாக எவ்வளோ பெரிய செலவு செய்திருந்தாலும் அந்த பணக்காரர் அந்த கூலி இவருக்கும் அல்லாஹ் வழங்கி விடுவான் என்று இவரும் எந்த அளவுக்கு எண்ணத்தை பெருசா, எனக்கு இவ்வளோ காசு கொடுத்தா இத்தனை கோடிக்கு நான் செலவு பண்ணி விட்டுருவேன் அல்லாவுக்காக வேண்டி, இந்த பள்ளிவாசலை கட்டிடுவேன், இந்த மர்சாவை கட்டிடுவேன் என்று இஹ்லாஸான முறையிலே அவர் செய்யக்கூடிய அளவிற்கு எண்ணம் இருக்குமேயானால் அந்த நன்மை அல்லாஹ் இவருக்கு எழுதுவதாக புகாரி ஷரீஃபில் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை பதிவு செய்கிறாங்க. அப்போது எண்ணத்திற்கு கூலி, நீயத்து நல்லா இருந்து முடியலையே என்கிற அங்கலாய்ப்பு, கவலை, இதே செய்திய இந்த ஹதீஸ் மூலமாக பார்க்கலாம். இஸ்லாத்தில் ஜிஹாதுகள் பல நடந்தாலும் கூட ஒரு ஜிஹாது ரொம்ப கஷ்டமான ஜிஹாது, ரொம்ப சங்கடத்தில் கஷ்டமான ஜிஹாதுக்கு போகிறாங்க சஹாபா பெருமக்கள். அதில் பலமும் இல்லை, ஆயுதம் இல்லை, வசதி இல்லை, மக்களுக்கு சாப்பிட உணவு இல்லை. இப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையிலே ஒரு யுத்தத்துக்கு போகிறாங்க. சஹாபாக்கெல்லாம் சிரமத்தோடு இருக்கிறாங்க. சிரமப்பட்டு அந்த ஜிஹாதில் ரொம்ப பேருக்கு காயம், ரொம்ப பேருக்கு அடி, ரொம்ப பேருக்கு வந்து காயத்தோடு ஊர் திரும்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு ஒரு செய்தி சொல்கிறாங்க, தோழர்களே, மதீனாவில் சில பேர் இருக்கிறாங்க, இன்னபில் மதீனத்தி ரிஜாலுன், மதீனாவில் சில பேர் இருக்கிறாங்க, மா சிர்தும் மசீரன் வலா கதாத்தும் வாதியன். நீங்கள் கஷ்டப்பட்டீங்க இல்லையா போரில், காயப்பட்டு கஷ்டப்பட்டு இது மாதிரி கஷ்டப்படுறீங்க, இந்த மாதிரி அவங்க படை இல்லை. அதே மாதிரி மேடுகளில் ஏறுறது, பள்ளங்களில் இறங்குறது, இது மாதிரியான வழியில் கஷ்டத்தோடு நீங்கள் ஏறி இறங்கி நீங்கள் வந்துக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா, இதை மாதிரி அவங்க எந்த மோட்லையும் ஏறலை, எந்த ஒரு மலையும் தாண்டலை, இறங்கவும் இல்லை. ஆனால் மதீனாவில் தான் இருக்கிறாங்க. அவர்கள் விஷயத்தில் என்னன்னு கேட்டால், அவர்களுக்கும் உங்களை போன்ற நன்மைகள் எழுதப்படுகின்றது அப்படின்னா. நீங்கள் ஜிஹாதுக்கு வந்து காயப்பட்டு கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இதே மாதிரி ஒரு சாரார் மதீனாவில் இருக்கிறாங்க, உங்கள் கூட நன்மை எதுலேயுமே கலந்துக்கல, ஆனால் நன்மை உங்களுக்கு எழுதுன மாதிரியே அல்லாஹ் அவங்க எழுதுனான்னு சொன்னாங்க. யார் ரசூலல்லாஹ் அப்படியும் உண்டா அப்படின்னு கேட்டால், ஆமாம். யார் அவங்க? ஹபஸஹுமுல் உதுர், அவர்களுக்கு வரணுங்கிற எண்ணம் 100க்கு 100, இந்த ஜிஹாதில் கலந்து கொள்ள வேண்டுமே என்ற ஆசை, ஆர்வம் எல்லாம் இருக்குது. ஆனால் அவர்களால் முடியவில்லை. ஒன்று, அவர்களுடைய உடல் நலம் குன்றி இருக்கின்றார்கள், அல்லது வேறு வேலை பலு அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. உண்மையாக இருக்கணும், சும்மா ஏமாத்துகிற வேலை இல்லை. ஆனால் அவருடைய எண்ணமெல்லாம் இங்கு தான் இருக்குகின்றது, இந்த நியத்தில் தான் இருக்கிறாங்க. நம்ம போக முடியலையே கவலையில் இருக்கிறாங்களே, அந்த எண்ணத்தின் காரணமாக அவர்கள் இந்த ஜிஹாதிலே உங்களோடு கலந்து இப்படிப்பட்ட கஷ்டம் படாவிட்டாலும் கூட நன்மைகளில் அவர்கள் உங்களுக்கு குறைந்தவர்கள் அல்ல என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மையை வழங்குகின்றான் அல்லாஹ் தஆலா என்பதனை குறித்து இந்த உம்மத் ஹைர உம்மத், சிறந்த சமுதாயமாக நீங்கள் இருப்பதின் காரணமாக
உங்களுடைய நன்மைகளை எல்லாம் கூட அதிகப்படுத்தி கொடுப்பதற்கு அல்லாஹ் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு என்பதாக அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதே மாதிரி பாருங்கள், இன்னொரு அதிசயமான ஹதீஸ், நல்லா கவனமாக பார்க்குறோம். ஒவ்வொரு அமலையும் செய்யும் பொழுது அந்த அமலில் பூணிப்போடு செய்யப்பட்டால், அந்த அமலுக்கு பிறகு இந்த வார்த்தைகளை சொன்னால் எவ்வளவு பெரிய நன்மை என்பதை குறித்து சொல்லக்கூடிய ஒரு செய்தி. மதீனாவிலே ஹஜ்ரத் உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சஹீஹ் முஸ்லிமுடைய ஹதீஸ். இப்படியும் நடக்குமா, இப்படியும் உண்டா என்பதாக நம்முடைய அறிவெல்லாம் கூட அங்கே யோசனை பண்ணும். அந்த அளவுக்கு நன்மை எல்லாம் கொடுக்குறான். ஹஜ்ரத் உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மஸ்ஜிதுக்கு வராங்க. ஒரு நாள் மதீனா பள்ளியில் நுழையிறாங்க. நுழைஞ்ச சஹாபாக்கள் எல்லாம் அப்படியே கூடி உட்காந்துருக்குறாங்க. சஹாபாக்கள்லாம் கூடி உட்காந்துருக்குறாங்க. இவங்க உள்ளே நுழையும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த திருவாய் மலர்ந்து ஒரு செய்தியை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், மாமின் அஹதின் யதவல்லஉல் வுதுஅ ஃபயுஹ்சினு, ஒரு அடியான் ஒது செய்கிறார். நல்லா பார்க்கணும், நம்மளும் ஒது செய்கிறது தான். ஆனால் இந்த நன்மையை பெறக்கூடிய அளவுக்கு எல்லாம் நம்மளுக்கெல்லாம் நசீபை கொடுக்கணும். சிறந்த முறையில் ஒது செய்கிறார். அவசரமாக அங்கங்கே கழுவி அங்கங்கே விட்டுட்டு, அப்போ ஒரு ரோமக்கால் கூட ஒதுவுடைய பாகத்தில் குறைந்து போகுமேயானால் ஒதுக்கூடாது. ஒதுவுடைய சுன்னத்தை ஃபர்லை எல்லாம் பேணி வீண் வார்த்தைகள் பேச்சுகள் இல்லாமல் ஒதுவை முறையாக செய்கிறார். ஒதுவை ரொம்ப அழகாக முறையாக செஞ்சுட்டு பிறகு மஸ்ஜிதுக்கு வந்தார். இஹ்லாஸோடு செய்கிறார். நல்லா கவனிக்கணும். இஹ்லாஸோடு வந்தார். பள்ளிக்கு வந்துட்டு 2 ரக்காத் தொழுதார். தாய்மார்கள் வீட்டில் பள்ளிக்கு தான் போகணும் என்பதாக, நமக்கு பள்ளிவாசல், தாய்மார்கள் என்ன செய்வாங்க, வீட்டில் ஒது செஞ்சுட்டு இஹ்லாஸான முறையில் முறையாக ஒது செய்து 2 ரக்காத்துகளை தொழுது விடுவார்களே. ஆனால் ஃபர்லு தொழுகைங்க, தஹியத்துல் ஒதுன்னு சொல்லலாம், அல்லது தஹியத்துல் மஸ்ஜிதாக இருக்கலாம். 2 ரக்காத் தான் தொழுதார். தொழுதுட்டா அந்த தொழுகையிலும் சரி அந்த ஒதுவிலும் சரி மன ஓர்மை, இஹ்லாஸ், அல்லாஹ் எனக்கு நன்மையை எனக்கு நிரந்தரமாக கொடுக்கணும் என்ற அந்த எண்ணத்தோடு ஒது செய்து 2 ரக்காத் தொழுவாரையானால் என்ன தெரியுமா இருக்கு கூலி? என்ன கூலி? இல்லா வஜபத் லஹுல் ஜன்னா. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உள்ள நுழையும் பொழுது சொல்கிறாங்க, யார் முறையாக அழகாக ஒது செய்து உள்ளே நுழைந்து மஸ்ஜிதுக்குள்ளே 2 ரக்காத்தை இஹ்லாஸாக தொழுது விடுவாரையானால் அவருக்கு சொர்க்கம் ஃபர்லாகிவிட்டது. சொர்க்கம் என்ன ஆயிடுச்சுங்களாம்? வாஜிபாகி விட்டதுன்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் எப்போ நல்ல செய்தி கிடைக்கும், எப்போ அமல் செய்யலான்னு ஏங்குறவங்களாச்சா, இந்த செய்தியை உள்ளே வந்தவங்க கேட்ட உடனே அப்படியே பரவசமாயிட்டாங்க. சொர்க்கம் கிடைக்கிறதுக்கு என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு, எவ்வளோ பெரிய வேலைகள் செய்ய வேண்டியது இருக்குது, ஜிஹாது செய்ய வேண்டியது இருக்குது, தன்னுடைய பொருளை அள்ளி வழங்க எவ்வளவோ அமல்கள் இருக்குது. இந்த ஒரு ஒது செய்கிறது 2 ரக்காத் தொழுவது பெரிய வேலையா? இதுக்கு எல்லாம் இவ்வளோ சொர்க்கத்தையே விதியாகிட்டான் என்று சொன்ன உடனே இந்த சஹாபி பரவசம் தாங்காமல் சப்தமிட்டே சொல்லிட்டாங்க, மா அஜ்வது ஹாதான்ட்டாங்க. என்ன சொல்கிறாங்க? இதெல்லவா கொடை என்றால் இதுவல்லவா கொடை? அல்லாஹ்வுடைய அருளே அருள், அல்லாஹ்வுடைய நேமத் அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக பரவசத்தில் அப்படியே துள்ளி குதிக்கிறதுன்னு சொல்லலை, அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னாங்க. எல்லோரும் திரும்பி பார்த்தாங்க. பார்த்த உடனே அமைதியாக உட்காந்துட்டார். அவர் பக்கத்தில் ஹஜ்ரத் உமர் ஹத்தாப் உட்காந்துருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கிட்ட சொன்னாங்க, தோழரே, இந்த ஒரு விஷயத்துக்கு இவ்வளவு துள்ளி குதிக்கிறீங்களே, இவ்வளோ பரவசப்படுறீங்களே, நீங்கள் வரத்துக்கு முந்தி இதை விட சிறப்பான ஒரு செய்தியை சொன்னாங்க தெரியுமா உங்களுக்கு அப்படின்னாங்க. 2 பொது செய்தி 2 ரக்காத் தொழுதாக சொர்க்கம் கடமைன்னு சொல்லிட்டு இந்த செய்தியை கேட்டு இவ்வளோ துள்ளுறீங்கல்ல, நீங்கள் வரத்துக்கு முந்தி ஒரு செய்தி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க,
அதை நீங்கள் கேட்டிங்கன்னா இன்னும் நீங்கள் பரவசம் ஆகிடுவீங்க அப்படின்னாங்க. அப்படியா அப்படியா, என்ன அது சொல்கிறேன். ரசூலுல்லாஹ் பேசிட்டு நம்ம பேசக்கூடாது இல்லையா, கேளுங்க. பேச்செல்லாம் முடிஞ்சு தொழுதாங்க. வீட்டுக்கு போகும் பொழுது உமர் கத்தாப் விட மாட்டேங்கிறாரு. சொல்லுங்கள், நான் வர்றதுக்கு முன்னே என்ன செய்தி, அவ்வளோ ஒரு சுவையான செய்தி, மிக உயர்ந்த செய்தி, நன்மை பயக்கக்கூடிய செய்தி என்ன சொல்லினாங்க ரசூலுல்லாஹ், சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு கெஞ்ச பார்த்து அப்போ சொல்கிறாங்க. எல்லாம் சஹீஹ் முஸ்லீமுடைய ஹதீஸ் நல்ல கவனம் வைக்கணும். உமரின் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, இந்தமா யத்தவல்லல் முஸ்லிமு பி அஹ்ஸனில் வுதுஇ, அதே வுது சம்பந்தமான செய்தி தான். ஒரு முஃமின் அழகான முறையில் வுது செய்கிறார், சுன்னத்தை ஃபர்ல் எல்லாம் பேணி செஞ்சுட்டு இந்த ஷஹாதத் கலிமா சொல்கிறோம் இல்லையா, நம்மளும் சொல்ல தான் செய்கிறோம். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு சொல்கிறோம் இல்லையா. இதை ஒது செய்து முடித்து விட்டு இஹ்லாஸான முறையில் ஒரு முறை சொல்லிவிடுவார். ஏனால் ஒது செஞ்சு முடிச்சுட்டு அந்த எண்ணம் இந்த எண்ணம் போக்குவரத்து எதுவுமே இல்லாமல் நான் அல்லாஹ்வை தொழுக போகிறேன், நான் என்னை சுத்தமாக்குறேன், இதே மாதிரி அல்லாஹ் என்னுடைய பாவங்களையெல்லாம் சுத்தப்படுத்தணும், இதே மாதிரி அல்லாஹ் கழுவி என்னை துப்புரவாக்கி என்னை புது மனிதனாக ஆக்கிடணும் இந்த தொழுகையின் மூலமாக, இந்த உதவியின் மூலமாக என்ற எண்ணத்தோடு சொல்கிறார். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹுன்னு சொல்லிட்டு அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன வஜஅல்னி மினல் முத்தத்தஹிரீன், இதை சேர்க்கணும். யா அல்லாஹ், என்னை பாவங்களை விட்டும் துப்புரவாக்குவாயாக. எப்படி ஒன்று உடம்பை நான் சுத்தமாக்குறேனோ என்னுடைய பாவங்களையும் என்னை விட்டு நீ அப்புறப்படுத்தி விடுவாயாக. வஜஅல்னி மினல் முத்தத்தஹிரீன், பாவம் நீக்கப்பட்டு பரிசுத்தவாளர்களாக இருக்கின்றார்கள் அல்லவா நபிமார்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், அந்த நல்லோர்களோடு என்னை கொண்டு சேர்த்துடுவாயாக. ரெண்டாவது கலிமா ஓதிட்டு இதையும் சொல்கிறார். அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன வஜஅல்னி மினல் முத்தத்தஹிரீன், என்னை தௌபா செய்து பரிசுத்தப்படுத்தினார்களே, படுத்தி கொண்டார்களே, அவர்களிலிருந்து ஆக்குவாயாக. யார் தன்னை பரிசுத்தமாக்கி சிறந்த முத்தஹிரீன்களாக இருக்கிறார்களோ அவர்களோடு என்னை கொண்டு சேர்த்து விடுவாயாக என்று சொல்லி விடுவாரேயானால், இன்னும் தொழுகைலாம் இவர் இன்னும் போகல, அதுக்கு தனி நன்மை இருக்குது. ஒரு செய்தி இதை மட்டும் சொன்னார் அல்லவா ஒரு முறை, அவருக்கு என்ன கூலி தெரியுமா என்பதாக அந்த உக்கபத்து பொண்ணு ஆமிர்கிட்ட கேட்குறாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? சொல்லுங்க தோழரே சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்கிறாங்க, துஃப்தஹு லஹு அபுவாப ஸமானியா, அவருக்கு சொர்க்கத்துடைய 8 வாசல்களையும் 8 சொர்க்கங்களையும் அல்லாஹ் தஆலா அவனுடைய 8 வாசல்களையும் திறந்து வச்சிடறான். யாருக்குங்க? இஹ்லாஸான முறையில் முறையாக ஒது செய்து யார் இந்த ஷஹாதத் கலிமாவையும் இந்த துஆவையும் அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன வ ஜஅல்னி மினல் முத்தத்தஹிரீன் என்று சொல்லிவிடுவார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தினுடைய 8 சொர்க்கத்தையும் திறந்து வச்சு எல்லா வாயில்களையும் திறந்து வச்சு எந்த வாசல் வழியாகவும் நுழைஞ்சிக்கங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். இதை விட என்னங்க வேணும் ஒரு மோமினுக்கு? எந்த வாசல் வழியாகவும் நீங்கள் நுழைஞ்சிக்கலாம் என்பதாக அல்லாஹ் சொல்லுவதாக நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. நீங்கள் வரத்துக்கு முன்னாடி சொன்னோன்னே அப்படியே ஆஹா ஓடு புலங்காக அடைகிறார். அல்லாஹ் இவ்வளவு சின்ன வேலைக்கு எவ்வளோ பெரிய கூலி கொடுக்குறானா, நம்ம விட்டுட்டு நம்ம சும்மா இருக்கிறோமே என்பதாக சொல்லி மகிழ்ச்சியுட்டார்கள் என்பதனை சஹீஹ் முஸ்லிமுடைய ஹதீஸில் சொல்லப்படுகின்றது. இன்னும் நிறைய செய்திகள் இருக்குது, இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹு தஆலா நமக்கு இந்த ரஜபு, ஷஅபான், ரமலான் வரிசையாக கொடுத்துருக்கான். அப்போ ஒவ்வொரு மாதத்திற்கும் பல வகையான சிறப்புகள். அப்போ அல்லாஹ் இந்த உம்மத்துமார்கள் கியாமத்தில் 1000 ஆண்டுகள், 1500 ஆண்டுகள், 900 ஆண்டுகள் வழங்கப்பட்ட வயசு வழங்கப்பட்ட முந்தைய உம்மத்துமார்களை விட நன்மையில் குறைஞ்சிடக்கூடாது என்பதற்காக வேண்டி சின்ன சின்ன அமல்களுக்கு பெரிய கொடியை கொடுத்து
எல்லா உம்மத்துமார்களை விடவும் சிறப்பாக்குவதற்காக முந்தி சொர்க்கம் செல்வதற்கான வாய்ப்புகள் இவைகளெல்லாம் அல்லாஹ் கொடுக்கக்கூடியது. ஏன்னு கேட்டால் இந்த உம்மத் ஹைர உம்மத், சிறந்த உம்மத், உஹ்ரிஜத் லின்னாஸ், மனிதர்களிலே சிறந்த உம்மத்தாக இருப்பதன் காரணமாக. எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு ஒவ்வொரு வருடத்திலே சில மாதங்கள், ஒவ்வொரு வாரத்திலே ஜும்மாவுடைய நாட்களை போன்று ஒவ்வொரு இரவு, சில இரவுகள், சில பகல்கள், இன்னும் ஒவ்வொரு நேரத்திலும் உது செய்யக்கூடிய நேரங்கள், தொழுகையின் நேரங்கள், ஒவ்வொரு அமலுக்காக வேண்டியும் எல்லை இல்லாத கூலியை வச்சிருக்கிறான். அவைகளை சரியான முறையில் பயன்படுத்தி நாம் அல்லாஹ் எதிர்பார்ப்பதை போன்று சிறந்த உம்மத்தினர்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.